வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரில டாக்ஸபிள் பெர்குசிட்ஸ். ஓகே. இந்த பெர்குசிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஹேண்ட்ஸ்லயும் டாக்ஸபிள். அதாவது டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே. எஸ். இது பார்த்தீங்கன்னா, ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 53 இப்ப பார்க்கலாம். எஸ். பாருங்க. கம்ப்யூட் த டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் த பெர்குசிட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். Mrs. A joined DCM Limited on April 1, 2024 as a director. She is provided with the following perks during the previous year 2024-25. Domestic servant engaged by the employee, salary paid by the employer, sweeper, watchman, cook and gardener. Their salary was 6,000, 4,000, 3,000 and 7,000 respectively. அதாவது இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து என்கேஜ் பண்ணிருக்காங்க டொமஸ்டிக் சர்வெண்ட் எல்லாம் ஸ்வீப்பர் வாட்ச்மேன் குக்கு கார்டனர் எல்லாம் எம்ப்ளாயி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து சேலரி யார் பே பண்றான்னா எம்ப்ளாயர் பே பண்றாரு. ஓகே. அப்ப இது டாக்ஸபிள் யாருக்கு அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் 5,000, income tax paid by the employer 10,000, gas, electricity and water bills in the name of employee paid by the employer 12,000, educational expenses of employees' children paid by the employer at 3,000 per month per child for 2 children, LIC premium paid by employer rupees 4,000, accidental insurance premium paid by the employer rupees 5,000. ஓகே. இப்ப இங்க குடுத்திருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எம்ப்ளாயி பே பண்ண வேண்டியது அதுக்கு பதிலா எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு குடுக்கிற பெர்குசிட்ஸ் தான். ஓகே. பெர்க். ஓகே. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் தான். யாருக்கு டாக்ஸபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு இதெல்லாம் டாக்ஸபிள் தான். இதுல வந்து இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கு இல்லையா, இது மட்டும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரோட டியூட்டி தான். ஓகே. எம்ப்ளாயரோட ஆப்ளிகேஷன் இது, அவரோட கடமை. அதாவது அவங்க எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது அவருக்கு கடமை. அப்ப இது மட்டும் இந்த சேலரியில வராது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி பே பண்ண வேண்டியது எம்ப்ளாயர் பண்ணிருக்காரு. சோ இது வந்து நமக்கு டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. எஸ். இப்ப இதுல ஒன் பை ஒன் போடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்வெண்ட். டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸ் யார் யாரு? ஸ்வீப்பர், வாட்ச்மேன், குக்கு, கார்டனர் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய சேலரி ஒன் பை ஒன் எழுதலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் சேலரி பெய்ட் டு ஸ்வீப்பர் 6,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு 4,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்குக்கு பாத்தீங்கன்னா 3,000. அப்புறம் கார்டனருக்கு 7,000. ஓகே. எல்லாருக்கும் பே பண்ண வேண்டிய சேலரியும் எம்ப்ளாயி தான் பே பண்ணணும். அது எம்ப்ளாயர் பே பண்ணதுனால இதை நம்ம சேலரின்றத கணக்குல காமிக்கிறோம். அப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா பெய்ட் பை எம்ப்ளாயர், இதுவும் வந்து சேலரியில இன்க்ளூட் ஆகும். ஓகே. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் அப்படின்னா இதுவும் பெர்குசிட் தான். அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர், இதுவும் வந்து பெர்குசிட் தான். ஓகேவா? 10,000 rupees. கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோட நேம் தான் இருக்கு. ஆனா யார் பே பண்ணிருக்கானா எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. அப்ப இதுவும் பெர்குசிட் கணக்குல தான் வரும். ஓகே. 12,000. எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சில்ட்ரனுக்காக எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. 3,000 per month அப்படின்னு சொல்லிட்டு 2 சில்ட்ரனுக்கு பே பண்ணிருக்காரு. அப்ப 3,000 into 12 into 2 பாத்தீங்கன்னா 72,000 ஒரு ஆனம்க்கு பே பண்றாரு. அப்ப இதுவுமே வந்து என்னது? பெர்குசிட் தான். நெக்ஸ்ட் எல்ஐசி பிரீமியம் பெய்ட் பை எம்ப்ளாயரும் பெர்குசிட் தான். எஸ். இப்ப இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பிரீமியம் மட்டும் வராது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பெர்குசிட்டா நம்ம கன்சிடர் பண்ணி, சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் பெர்குசிட். ஓகே. 1,23,000 வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்காக பே பண்ணதுனால இதெல்லாம் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெர்குசிட்ன்றது என்ன அப்படின்னா கேஷா கொடுக்காம இந்த ஃபார்ம். ஓகே. அதாவது அவங்களுக்கு வந்து சர்வெண்ட்டை வந்து என்கேஜ் பண்றது அண்ட் அவங்களுக்காக டாக்ஸ் பே பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்குசிட் தான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் சேலரி. அதனால 1,23,000 இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் பெர்குசிட் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. ஓகே. எஸ். இது பாத்தீங்கன்னா இந்த பெர்குசிட்ஸ் எல்லாருக்குமே வந்து டாக்ஸபிள். எல்லாருமே அப்படின்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, நாட் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, அது மாதிரி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் இது. ஓகே. ஏன்னா சில பெர்குசிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் அண்ட் சிலது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு தான் அது மாதிரி எல்லாம் வரும். ஓகே. ஆனா இந்த டைப் ஆஃப் பெர்குசிட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
perquisites பத்தி நம்ம previous வீடியோல concessional accommodation, rent free accommodation, okay, இதுவும் பாத்தீங்கன்னா taxable in the hands of all employees. So இதெல்லாம் ரொம்ப important perquisites. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு full fledged 10 mark problem போட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். Thank you for your patient listening.